குற்றவாளிகள், ரவுடிகள் இவங்கெல்லாம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி வந்தால் ஓடி ஒளிந்து கொள்வார்கள். துணை முதல்வர்கள் தன்னுடைய பிறந்த நாளில் ஒரு பட்டா கத்தியை கையில் வைத்துக் கொண்டு தமிழக மக்களை அச்சுறுத்துவது போல் கேக்கு வெட்டி கொண்டாடுகிற ஒரு அவல நிலையில் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பட்டியல் சமூக மக்களுக்காக மத்திய அரசால் ஒதுக்கப்பட்ட நிதியை செலவிடப்படாமல் அந்த நிதியை மத்திய அரசுக்கு திருப்பி அனுப்புகிற ஒரு நிலை இந்த ஆட்சியில் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 16 விழுக்காடு இருக்கிற அந்த மக்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கூட இந்த அரசால் வழங்கப்படவில்லை. அதை தட்டி கேட்பதற்கு தோழர் திருமாவளவனுக்கு தில் இல்லை. மாணவர்களுக்கு அழியா செல்வமான கல்வி செல்வத்துக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்த பெருமை புரட்சித் தலைவி அம்மாவுக்கு. ஏழை எளிய மக்களும் உலகத்தை கையில் வைத்துக் கொள்கிற அளவுக்கு பல மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கினார்கள். இன்னைக்கு நம்ம கூட தமிழர் சேனை கட்சியின் தலைவர் எரிமலை ராமச்சந்திரன் சார் இருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அவரை வெல்கம் பண்ணிடலாம். வெல்கம் சார். வணக்கம் சார். இப்போ நாளைக்கு அம்மையார் ஜெயலலிதா அவர்களோட நினைவு நாள் வருது சார். ஸோ இப்போ இருக்க சுச்சுவேஷனில் தமிழ் மக்கள் எவ்வளோ பிரச்சனைகளை எதிர்கொண்டுட்டு இருக்காங்க. ஒருவேளை இந்த நேரத்தில் ஜெயலலிதா அம்மா இருந்திருந்தாங்கன்னா மக்கள் எந்த அளவுக்கு இருந்திருப்பாங்க சார்? இல்லை, தமிழக மக்கள் அனைவருக்கும் தமிழர் சேனை கட்சியினுடைய சார்பிலே புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு 9வது ஆண்டு புகழஞ்சலியை தமிழக மக்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் ஆட்சியில் தமிழ்நாட்டில் பொற்கால ஆட்சி நடந்தது. தீய சக்தி கருணாநிதி சட்டமன்றத்துக்குள்ளே வர அஞ்சிய நாளும் உண்டு. ஏன் என்று சொன்னால், அம்மா ஆட்சியில்தான் பல அரிய நல திட்டங்களை தமிழக மக்களுக்கு அறிவித்தது மட்டுமல்ல, முடித்தும் காட்டியவர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். இதில் என்னென்னா, இன்றைக்கு பெண்களை முன்னேற்றுவதில், வீர மங்கைகளாக மாற்றுவதில் புரட்சித் தலைவி அம்மாவுக்கு நிகர் யாரும் செய்துவிட முடியாது. அதனால தான் பெண்களுக்கென்று தனியாக மகளிர் காவல் நிலையங்களை அம்மா அவர்கள் உருவாக்கினார்கள். கமாண்டோ படை போர் வீராங்கனைகளாக பெண்களை உயர்த்தி பார்த்து அழகு பார்த்த பெருமை அம்மா அவர்களே சாரும். அதுபோல இந்த நாட்டில் காவல்துறை மேம்பாட்டுக்காகவும் காவல்துறை சீர்மிகு இருக்க வேண்டும் என்பதற்காகவும் காக்கி சட்டையை பார்த்தாவே அச்சப்படுகின்ற அடுத்தவர்கள், குற்றவாளிகள் அச்சப்படுகிற நிலை இருந்தது. இன்றைக்கு தென்காசி புறநகர் காவல் நிலையத்தில் ஒரு தலைமை காவலரே வெட்டி சாக்கிற ஒரு அவலை நிலை இங்கே இருக்கு. தமிழ்நாட்டில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியில் இருக்கும்போதெல்லாம் குற்றவாளிகள் அஞ்சி நடுங்கைய தாண்டி இந்த திராவிட மாடல் தீய சக்தி மாடலில் இந்த 4.5 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 7758 கொலைகள் நடந்ததாக கணக்கு இருக்கு. இங்கு மதுரை கீரனூரில் பட்டியல் சமுதாயத்தைச் சேர்ந்த ஒருவர் பஞ்சமின் நில மீட்புக்காக வழக்கு போட்டார் என்பதற்காக அவருடைய 2 கைகளையும் சமீபத்தில் வெட்டப்பட்டிருக்கிறார். தருமபுரியில் காரியமங்கலம், அதுக்கு அடுத்து சென்னிப்பட்டி ஏதோ ஒரு ஊர், அந்த ஊர் பக்கத்தில் திருப்பதி முருகன் என்ற 2 வாலிபர்களை காதல் செய்தார்கள் என்ற காரணத்திற்காக வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கு. இந்த அரசு பகுத்தறிவு திருமணம், காதல் திருமணம், கலப்பு திருமணம், சுயமரியாதை திருமணம் என்று ஒரு சொல்லாடைகளை சொல்லி படிக்கிற இளைஞர்களை தூண்டிவிட்டு சேரி போராளிகளெல்லாம் சேர்த்து தான் சொல்கிறேன். காதல் செய்வது குற்றமில்லைன்னு பேசுகிற இவர்களெல்லாம் இன்றைக்கு முருகன், திருப்பதி என்ற இளைஞர்கள் இன்றைக்கு பெற்றோருக்கு கூட பிள்ளை இல்லாமல் இன்றைக்கு செத்து போயிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் காரணம் என்ன? கலப்பு திருமணத்திற்கு முத்துலட்சுமி ரெட்டி அவர்களுடைய பெயரில் அம்மா ஆட்சி காலத்தில் உதவித்தொகை மாதிரி
கிட்டத்தட்ட 6,000 ரூபாய் இருந்ததை 20,000 மாற்றிய பெருமை அம்மாவுக்கு உண்டு. அவர்கள் இதுபோல சீர்திருத்த திருமணம் செய்பவர்களை அரவணைத்து பாதுகாத்து அவர்கள் வாழ்க்கை தரம் உயர வேண்டும் என்பதற்காக தாலிக்கு தங்கம் கொடுத்து சீர்வரிசைகள் கொடுத்து காப்பாற்றிய பெருமை அம்மாவுக்கு உண்டு. ஆனால் புரட்சித் தலைவி அம்மாவினுடைய திட்டங்களை இவர்களை திட்டம் போல் ஸ்டிக்கர் ஒட்டி கொண்டு எதுவும் செயல்படாமல் இந்த திராவிட மாடல் அரசு விளம்பர மாடலாகவே இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கு. ஒரு நேரத்தில் வள்ளலாரை போல் வயிற்பிணியை பசிப்பிணியை தீர்ப்பதற்காக அம்மா ஆட்சி காலத்தில்தான் முதலில் அம்மா உணவகம் என்ற பெயரில் குறைந்த விலையில் 1 ரூபாய்க்கு உணவு கிடைக்கிற நிலையில் அம்மா உணவகங்கள் உலகம் போற்றுகிற ஒரு அருமையான திட்டத்தை புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தொடங்கிய திட்டம் இன்றைக்கு சீர்கிட்டு போய் நாதியற்றவர்களாக ஏழை எளிய மக்கள், குடிசைகளை வாழ்கின்ற மக்கள், நடபாதிகளை வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் இன்றைக்கு பசியில் வாடிக்கொண்டிருக்கிற ஒரு அவல நிலையில் இந்த திராவிட மாடல் அரசு நடத்தி கொண்டிருக்கு. சார், அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருந்தப்போ அவங்க ஆட்சி செஞ்சது இப்போ வரைக்கும் பலரால் பேசப்பட்டுட்டு வருது. இப்போவும் அந்த ஆட்சி காலங்களில் நினைவு கூற வச்சுட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சார், அவங்க ஆட்சியில் இருந்தப்போ எந்த துறையில் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டாங்கன்னு நினைக்கிறீங்க சார்? அதை பற்றி சொல்லுங்கள். இல்லை, நீங்கள் மாணவர் படிக்கிற விஷயத்தில் அம்மாவை மாதிரி யாரும் செய்ய முடியாது. அவங்க தான் பல கோடி ரூபாய் செலவு செய்து நீங்கள் ஏழை எளிய மக்கள் லேப்டாப் என்று சொல்லப்படுகிற மடிக்கணினி வாங்க முடியுமா? அவர்கள் ஆட்சி காலத்தில்தான் ஏழை எளிய மக்களும் உலகத்தை கையில் வைத்துக் கொள்கிற அளவுக்கு பல மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கினார்கள். தூரமாக சென்று படிக்கிற ஆண் பெண் பிள்ளைகள் மாணவர்கள் பேருந்து இல்லாத போகின்ற நேரத்தில் மாணவர்களுக்கு 2 ஜோடி காலணிகளை வழங்கி மிதிவண்டிகளை வழங்கி மாணவர்களுடைய கல்வித்தரத்தை உயர்த்திய பெருமை இருக்கிற திட்டங்களிலே தலை சிறந்த திட்டம். அப்படி என்று சொன்னால் மாணவர்களுக்கு அழியா செல்வமான கல்வி செல்வத்துக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்த பெருமை புரட்சித் தலைவி அம்மாவுக்கு உண்டு. சார், டிஎம்கே ஆட்சிக்கு வந்தாலே இங்கே ரவுடிசமும் அதிகமாயிடும் அப்படின்ற ஒரு கருத்து, ஒரு விமர்சனம் பொதுவாக எப்பயும் தமிழகத்தில் இருக்க தான் செய்யுது. அதே சமயம் ஜெயலலிதா அம்மா ஆட்சியில் இருந்தப்போ நிறைய ரவுடிஸை என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். அதில் இந்த ஒரு என்கவுண்டர் ரொம்ப சுவாரஸ்யமானது. இதை பற்றி கண்டிப்பாக பேசியே ஆகணும். நீங்கள் நினைவு கூற ஒரு விஷயத்தை பற்றி சொல்லுங்கள் சார். இல்லை, நீங்கள் ஒட்டுமொத்தமாகவே குற்றவாளிகள் ரவுடிகள் இவங்கெல்லாம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்தால் ஓடி ஒளிந்து கொள்வார்கள். திராவிட மாடல் அரசு வந்தால், திமுக ஆட்சி வந்தால் அவர்களெல்லாம் வெளியே வந்துடுவார்கள். காரணம், இந்த ஆட்சி என்பது, திராவிட மாடல் ஆட்சி என்பது போதைப்பொருள் அதிக நடமாட்டம் இருப்பதற்கு காரணம் இங்கு சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போயிருக்கு. ஒரு டிஜிபியே நியமிக்க முடியாத நிலையில்தான் இந்த திராவிட மாடல் அரசு செயல்பட்டு கொண்டிருக்கு. மதுரையில் மேயரே இல்லாத ஒரு மாநகராட்சி தான் இன்றைக்கு தமிழகத்தில் நிலவி கொண்டிருக்கு. கிட்டத்தட்ட 4,000 கோடி செலவிடப்பட்டு இன்றைக்கு மழை நீரில் தமிழகம் முழுக்க தத்தளித்து கொண்டிருந்தாலும் தலைநகரான சென்னையில் இங்கு நாம் தத்தளித்து கொண்டிருக்கிறோம். இந்த 4,000 கோடி என்ன ஆனது என்ற கேள்வியை மதிப்புக்குரிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள், இந்த எண் எப்படி மாறியது, 95% வேலை முடிந்துவிட்டது என்று சொன்னீர்கள், 4,000 கோடி செலவிடப்பட்டது என்று சொன்னீர்கள், அந்த பணம் எங்கே போனது என்ற கேள்வியை மத்திய அரசு மாநில அரசை கேட்கிறது. அது மட்டும் அல்லாது,
இன்றைக்கு துணிந்து பெண்களை சிறுமிகள் உடைய பாலியல் பலாத்காரம் இந்த ஆட்சியில் கிட்டத்தட்ட 6000க்கு மேற்பட்ட சிறுமிகள் பாலியல் பலாத்காரத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பள்ளிகளில் ஆசிரியர்களால் சிறுமிகள் பாதிக்கப்படுகிறார்கள், கல்லூரிகளிலும் பாதிக்கப்படுகிறார்கள். அப்படி என்று சொன்னால் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்திருந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு பிறகு இந்த திராவிட மாடல் ஆட்சியில் வயது வித்தியாசமின்றி பெண்களுடைய கூட்டு பலாத்காரத்தினால் குற்ற செயல்கள் அதிகப்படுத்தி கிட்டத்தட்ட 60 விழுக்காடு தமிழகத்தில் குற்ற செயல்கள், பெண்களுக்கு எதிரான குற்ற செயல்கள் பெருகியிருக்கு. அது மட்டும் அல்லாது ஆளுநர் திரு ரவி அவர்கள் குறிப்பிட்டது போல் பட்டியல் சமூக மக்களுக்கு அவர்களை படித்தீர்ப்பது போல், வஞ்சம் வைப்பது போல் 20% மக்கள் தொகை கொண்ட பட்டியல் சமூக மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதை திரு ஆளுநர் ரவி அவர்கள் 50% விழுக்காடு குற்ற செயல்கள் பட்டியல் சமூக மக்களுக்கு எதிராக இந்த 4.5 ஆண்டுகளில் நடந்திருக்கு. அப்படித்தான் அன்றைக்கு அதிமுக ஆட்சியில் குற்றம் செய்ய நினைப்பவர்கள், செயின் அறுக்கணும்னு நினைப்பவர்கள், வீடு பூந்து கொலை செய்ய நினைப்பவர்கள், இப்படிப்பட்ட ஆயுதங்களை, பெரிய ஆயுதங்களை வைத்துக்கொண்டு சுற்றுபவர்கள் எல்லாம் அஞ்சு நடுங்கிய காலம் உண்டு. இன்றைக்கு துணை முதல்வர்கள் தன்னுடைய பிறந்த நாளில் ஒரு பட்டா கத்தியை கையில் வைத்துக்கொண்டு தமிழக மக்களை அச்சுறுத்துவது போல் கேக்கு வெட்டி கொண்டாடுகிற ஒரு அவல நிலையில் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த கேக்கில் இருந்த வரைபடம் என்ன என்று சொன்னால் தமிழ்நாடு வரைபடம். அப்போ தமிழ்நாடை சாதி ரீதியாகவும் மத ரீதியாகவும் துண்டாட போகிறோம் என்பதை திராவிட மாடல் ஆட்சியினுடைய துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய பிறந்த நாளில் கேக்கு வெட்டுவது போல் தமிழ்நாட்டு வரைபடத்தை வெட்ட நினைக்கிறார், வெட்டி கொண்டிருக்கிறார். அதனால்தான் இன்றைக்கு தமிழ் மக்கள் நிம்மதியற்று கண்ணீரும் கம்பளமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சார், பெண்களுக்காக தனி மகளிர் காவல் நிலையம் கொண்டு வந்தாங்க ஜெயலலிதாமா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க சார். இன்னும் எந்த மாதிரியான நடவடிக்கைகளை பெண்கள் பாதுகாப்புக்காக எடுத்திருக்காங்க சார்? இல்லை, அவங்க ஆட்சியில் மாதிரி பெண்களுக்கு பாதுகாப்பு இன்னைக்கு உங்களுக்கு வெளியில் சொல்ல முடியாது. சில தலைவர்கள் கூட பெண்களுக்கு எதிரான குற்றம் செய்துவிட்டார் என்ற காரணத்தை காட்டி பல பேர் பதவியை கூட பறிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த திமிரு, ஆட்சி அதிகார திமிரு, அரசியல் அதிகார திமிரையெல்லாம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் பெண்களுக்கு எதிராக பேசுகிறார் என்று சொன்னாலே அவருடைய பதவிகள் பறிக்கப்பட்டிருக்கு. அது நடைமுறையில் சாத்தியமாக இருந்திருக்கு. ஆனால் இந்த ஆட்சியில்தான் ஒரு உணவு சாப்பிட்டு விட்டு ஒரு பிரியாணி கடையில் கூட பணம் கொடுக்க மறுத்து அந்த கடையால் அடித்து ஒடிக்கிற நிலையில்தான் இந்த திராவிட மாடல் செயல்பட்டு கொண்டிருக்கு. ஏனென்றால் இந்த ஆட்சியில் ஒரு குடும்பத்தில் அதிகாரம் பிரிந்து போயிருக்கு. அம்மா ஆட்சியில் அதிகாரம் என்பது அம்மாவின் கையில் மட்டும்தான் இருந்தது. அதிகாரம் ஒரு இடத்தில் இருந்தது. இன்றைக்கு அதிகாரம் என்பது பல்வேறாக மருமகன் மூலமாக, திருமதி கனிமொழி மூலமாக, கலாநிதி மாறன், தயாநிதி மாறன் மூலமாக, உதயநிதி மூலமாக, இப்படி குடும்ப உறுப்பினர்களால் அவர்கள் இந்த அதிகாரத்தை தவறான முறையில் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் இந்த ஆட்சியில் ஊழல் பெருகிவிட்டது. சாதாரணமாக இருந்த திமுக கட்சிக்காரர்கள் இன்றைக்கு பல்லாயிரம் கோடிகளுக்கும் பல தொழிற்சாலைகளுடைய அதிபர்களாக மாறியிருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த அரசு தப்பு செய்பவர்களை வளர்த்து விட்டிருக்கு. அதனால தான் கஞ்சா கடத்தலில், அங்கே போதைப்பொருள் கடத்தலில் இருந்த அவர்களோடு புகைப்படம் எடுக்கிற நிலையில்தான் இன்றைய முதல்வர் இருந்திருக்கிறார். இவர்கள் சினிமாவை போல் ஒரு பட
காட்சி எடுப்பது போல், மக்களுக்கு சேவை செய்வது போல் இவர்கள் இங்கு மக்களை படக்காட்சிகளை வைத்து ஏமாற்ற முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது, இந்த அரசில் பட்டியல் சமூக மக்களுக்காக மத்திய அரசால் ஒதுக்கப்பட்ட நிதியை செலவிடப்படாமல் அந்த நிதியை மத்திய அரசுக்கு திருப்பி அனுப்புகிற ஒரு நிலை இந்த ஆட்சியில் நடந்திருக்கு. எல்லாருக்கும் தெரியும் இங்கு பட்டியல் சமூக மக்கள் எந்த அளவுக்கு நலமோடு வாழ்கிறார்களா அல்லது கோட்டை கட்டி வாழ்கிறார்களா. இன்றைக்கு பெரும்பான்மை சமூகமான ஆதி திராவிடர், பறையர், சாம்பவர் பேரில் வாழ்ந்து கொண்டிருக்கிற கிட்டத்தட்ட 16 விழுக்காடு இருக்கிற அந்த மக்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கூட இந்த அரசால் வழங்கப்படவில்லை, கொடுக்கப்படவில்லை. அதை தட்டி கேட்பதற்கு தோழர் திருமாவளவனுக்கு தில் இல்லை என்றதை நான் அழுத்தம் திருத்தமாக இங்கே சொல்கிறேன். சேரிகள் திரளும் என்று பேசிய தோழர் திருமாவளவன் இப்படிப்பட்ட அவலங்கள், ஒரு அரசு வேலைவாய்ப்பு கூட இல்லாத நிலையில் அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், சேரிகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய உரிமையை பெற்றுக் கொடுப்பதை, இந்த அரசிடமிருந்து பெற்றுக் கொடுப்பதை கூட்டணி கட்சியில் இருக்கிற, கூட்டணியை பெருமையாக நினைக்கிற தோழர் திருமாவளவன் அவருடைய கடமையில் இருந்து தவறிவிட்டார் என்றதான் என்னுடைய கருத்து. மக்களால் நான், மக்களுக்காகவே நான், இந்த வரிகளை படிக்கிறப்போ இல்லை ஏதாவது ஒரு இடத்துல கேட்குறப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வர இன்சிடென்ட் என்னவா இருக்கும் சார்? அந்த வார்த்தை சொன்னாவே அம்மா தான் ஞாபகம் வரும். மக்களால் நான், மக்களுக்காக நான் என்கின்ற அந்த வார்த்தையை கேட்டால் அம்மா பேசிய அந்த குரல் இன்றும் செவிப்பறைகளை நம் தாக்கி கொண்டு தான் இருக்கிறது. நினைத்து கொண்டு தான் இருக்கிறது இதயம். அப்படித்தான் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்ற ஒரு தத்துவத்தை சொன்ன அண்ணா அவர்களுடைய கொள்கைகளை திராவிட மாடல் அரசு நீர்த்து போய் விட்டது. ஆனால் மக்களால் நான், மக்களுக்காக நான் என்கின்ற இந்த சொல்லாடலை தன் தலைமையில் கொண்டு புரட்சித் தமிழர் அண்ணன் எடப்பாடியார் இன்றைக்கு களம் கண்டு கொண்டிருக்கிறார், களம் ஆடிக்கொண்டிருக்கிறார். அதனால் 26இல் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைமையில் தமிழகத்தில் நல்லாட்சி அமையும். அன்றைக்குத்தான் இந்த தமிழக மக்களுக்கு ஒரு சுதந்திர தினமாக, ஆட்சி அமையும் போது தான் சுதந்திர தினமாக கருதுகின்ற ஒரு நிலை நமக்கு ஏற்படும். லாஸ்ட் கொஸ்டின் சார், தமிழ்நாட்டில் இப்போ இருக்க நிலைமையை பொறுத்து தமிழ்நாட்டில் இருக்க சட்ட ஒழுங்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? சட்டம் ஒழுங்கு படுபாதத்தில் இருக்குமா? அதுதான் சொன்னேன், முன்கூட்டியே சொன்னேன். 4.5 ஆண்டுகளில் 7758 கொலைகள் நடக்குதுன்னா எப்படி இதை நம்ம பொறுத்து கொள்ள முடியும்? ஒரு நேரத்தில் அறம் போதித்த தமிழகம், வள்ளுவன் வாழ்ந்த மண்ணில் தன்னுடைய நீதிக்காக தேர் சக்கரத்தில் தன் மகனை பறிகொடுத்த மனுநீதி சோழன் வாழ்ந்த மண்ணில் தன்னுடைய மகனை அரியாசனத்தில் ஏற்றுவதற்காக எது நடந்தாலும் பரவாயில்லை என்கின்ற நிலையில் இந்த பொம்மை முதல்வர் இந்த தமிழகத்தில் கொடுங்கோல் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். இந்த ஆட்சி வீழ்த்தப்பட வேண்டும் என்று சொன்னால் தமிழக மக்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களித்து தனியான முறையில் ஆட்சி அமைக்க வைக்க வேண்டிய கடமை தமிழக மக்கள் அனைவருக்கும் உண்டு. அதனால்தான் தமிழகத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைந்தால்தான் விவசாயிகள் நலன். உங்களுக்கு தெரியும், அம்மா ஆட்சி காலத்தில் தான் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் கொடுக்கப்பட்டது. புரட்சித் தமிழர் அண்ணன் எடப்பாடியார் காலத்தில் அனைத்து விவசாயிகளுக்கும் மின்சாரம் வழங்கப்பட்டது. இன்றைக்கு டெல்டா மாவட்ட விவசாயிகள் எல்லாம் கண்ணீரும் கம்பளமாக மழை வெள்ளத்தில் தன்னுடைய அறுவடை செய்த நெல்மணிகளை, மூட்டைகளை அரசு சரியான முறையில் கொள்முதல் பண்ணாததனுடைய விளைவு இன்றைக்கு அறுவடை செய்த நெல்மணிகள் முளைத்து விட்டது, இங்கு களைகள் பெருகிவிட்டது. அதனால் தமிழரையும் தமிழ்நாட்டையும் தமிழ் இனத்தையும்
காக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் அனைவரும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தமிழரை ஆதரிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பாக சார். 2026 தேர்தல் வந்தால் தான் யார் திரும்ப ஆட்சிக்கு வரான்ற விஷயம் தெரியும். நிறைய தகவல் சொல்லியிருக்கீங்க சார். ரொம்ப நன்றி சார். வணக்கம்.